அல் ஹபீபி நடிகை திரிஷா கடந்த 20 வருடங்களுக்கு மேல முன்னணி நடிகையா நடிச்சு வராங்க. விடாமுயற்சி தக்லைஃப் அடுத்தடுத்த படங்களா வர இருக்குங்க. இவங்க கடைசியா ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாங்க. அதாவது அந்த வெப் சீரிஸ் ஆனது பிருந்தா அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆன கோட் படத்துல பட்ட சாங் அப்படின்ற ஒரு சாங்க்கு ஆடியிருந்தாங்க. அந்த சாங் செம்ம ட்ரெண்டு வைரலா ஓடிக்கிட்டு இருந்தது சோசியல் மீடியால. மேலும் ஜோடி படத்துல சிம்ரனுக்கு தோழியா ஸ்க்ரீன்ல தல காட்டினது திரிஷா. அதற்கு பிறகு பிரியதர்ஷன் இயக்கத்துல உருவான லேசா லேசா படத்துல நடிப்பதற்கு கமிட்டடா தான் இருந்தாங்க. அந்த படம் வெளியாகறதுக்கு முன்னாடியே அமீருடைய இயக்கத்துல சூர்யா நடித்த மௌனம் பேசியதே படத்துல நடித்து படமும் வெளியாகப்பட்டது. முதல் படத்திலேயே திரிஷாவின் நடிப்பும் அழகும் ரசிகர்களை வெகுவா கவர்ந்திருந்துச்சுங்க. அதாவது பப்ளியான ஹீரோயினிய தான் இவங்க கொண்டாடுவாங்க அப்படின்ற மாரியான பெண்மையையும், மாயையும் உடைச்ச திரிஷா, அத பயங்கரமான ஒரு ட்ரெண்டுக்கு மாத்தி, மறுபடியும் இவங்களோட ஆதிக்கத்த செலுத்துற வகையில அஜித், விஜய், ரஜினி, கமல், ஆர்யா, சூர்யா அப்படின்னு பல ஹீரோக்களோட நடிச்சு வந்திருந்தாங்க. மேலும் பொன்னியின் செல்வன் இவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு இதா இருந்தது. ஆமாங்க. அதுல உள்ளதுல நாவல்லயே சிறந்த ஒரு இதா அப்படின்ற மாரி இருந்தா குந்தவை கேரக்டர் தான். அந்த கேரக்டரையும் இவங்க தாங்கி நடிப்பாங்களா அப்படின்ற மாரியும் பலரது கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா அத நடிப்பால பதில் சொல்லியிருந்தாங்க திரிஷா அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பல தடைகள தாண்டி அவங்க சரிக்கு சரிக்கு வந்தாலும், அது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்கா குடுத்தா, விஜய் சேதுபதி அவர்களோட நடிச்சிருந்த 96 படம் அப்படின்னு பயங்கரமா சொல்லலாங்க. ஏன்னா, அந்த படம் பக்காவா இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுங்க. இதனை அடுத்து இந்த சூழ்நிலையில தான் இப்போ வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடித்த கோட் படம் சமீபத்தில வெளியாயிருந்துச்சு. படத்தின் பணிகள் ஆரம்பத்திலிருந்தே திரிஷா இப்படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாயிருப்பதாக சொல்லப்படுது. ஆனா ப்ரமோஷன்ல அதனை படக்குழு மறைத்து வந்தாங்க. தியேட்டருக்கு சென்ற ரசிகர்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸா சாங் இருக்கும் அப்படின்ற மாரியும் பக்காவா நடனத்தை விஜயுடன் போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில கோட்டோட படக்குழு வந்து அஜித்த சந்திச்சு இந்த பாடல காட்டுனதா சொல்லப்படுதுங்க. அப்போது திரிஷாவும் இருந்ததாகவும் கூறப்படுது அந்த இடத்துல. அந்த இடத்துல திரிஷா இருந்தபோது அஜித்தும், "வாங்க திரிஷா வாங்க ஒண்ணா பார்க்கலாம். ஒரு மட்ட சாங் ஒண்ணு வந்திருக்காங்க சொல்றாங்க. கோட் படத்துலருந்து வாங்க சின்ன இதுக்கு அனுப்பியிருக்காங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அப்ப கூட அவங்க பார்க்கும்போது கூட திரிஷா வந்து அஜித் கிட்ட சொல்லலையாமா, "நான் தான் அந்த பாடல்ல ஆடியிருக்கேன்" அப்படிங்கிறத திரிஷா சொல்லவே இல்லையாமா. இந்த பதில கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க ரசிகர்கள். "எப்பா திரிஷா செம்ம தெளிவா வேலை செஞ்சிருக்காங்கப்பா" அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.